ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் வழியாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ் எடுத்து ஷேர் பண்ணி, இந்த அயன்மேன் படத்துலலாம் வரும் தெரியுமா? அப்படியே வந்து நிற்கும்போது பின்னாடி ஒரு பாலைவனத்தில் பெருசாக குண்டெல்லாம் வெடிச்சு தகர்க்க வைப்பாங்கல்ல, அதே மாதிரி ஈரானுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்க, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் கிடையாது, சீக்கிரமாக அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ். அதாவது சீக்கிரமாக யுத்தத்தை நாங்கள் தொடங்குவோம்ப்பா, யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க, இந்த மெசேஜை நமக்கு தந்திருக்கார். இந்த மெசேஜை தரும்போது அமெரிக்கா, யூகே, இன்னும் சில நாடுகள், பிரான்ஸ், இவங்களுடைய உறவுகளில் பல சிக்கல் அப்படிங்கிறது உருவானதை நம்ம பார்த்தோம். இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாருமே வராங்க, அரச குடும்பத்தை சார்ந்தவங்களாம் வந்த உடனே, யூகேயும் நம்மையும் என்னப்பா பிரிக்கவா முடியும், யூகே அவங்க தான் எங்களுடைய உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லி அந்த பிரிந்து போன அமெரிக்கா யூகே உறவை அரசர் வந்து சரிப்படுத்தி விட்டார், கிங் சார்லஸ் அவர்கள் வந்து சரிப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்ட போது மீண்டும் சொல்லியிருக்காரு, யூகே எங்களுடைய நட்பு நாடெல்லாம் கிடையாது, பட் எங்களுக்கான ஒரு நாடு அப்படின்னு சொல்லி எகைன் வேதாளம் முருங்கமரம் ஏறின மாதிரி ஏறிக்கிட்டே இருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இதே மாதிரி பல நேரங்களில் குழப்பக்கூடிய செய்திகள், சீக்கிரமாக யுத்தம் முடிஞ்சிரும்னு சொல்லுவார், அடுத்ததாக யுத்தத்தை தொடங்கி வைப்பார். பல செய்திகள் அப்படிங்கிறத அவரும் கொடுக்கிறார், உலகத்தில் பல இடங்களில் நடந்துட்டும் இருக்குது. என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது தான். இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஒரு 9-10 நிறுவனங்கள் அவங்களுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறத வெளியிட்டார்கள். அதில் 7 அமைப்புகள், 7 நிறுவனங்கள் அப்படிங்கிறவங்க டிஎம்கே ஆட்சிக்கு வரும் அப்படின்னும், ஒரு அமைப்பு தாவேக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியும், இன்னொரு அமைப்பு அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ப்ரிடிக்ஷன், அவங்களுடைய போல் அப்படிங்கிற எக்ஸிட் போல் ரிசல்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற எந்த நிர்பந்தமும் கிடையாது. இது நடக்காமல் போயிருக்கு. இதுக்கு தலைகீழ அப்படியே நடந்த சம்பவங்களும் வரலாறுகளும் நமக்கு இடையே இருக்கத்தான் செய்கிறது. ஸோ எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது யார் யாருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, யார் யாருக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததா ரஷ்யா உக்ரைன் போர் தான். இன்னுமாயா அந்த போர் நடந்துட்டு இருக்குன்னு கேட்டா உக்கிரமா நடந்துட்டு இருக்கு. இப்பதான் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப உக்கிரமா ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா உக்ரைனுடைய ட்ரோன் அட்டாக் என்பது ரஷ்யாவினுடைய 3வது ஆயில் ரிஃபைனரி, அதுவும் ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய ரஷ்யா பகுதிகளில் வந்து ட்ரோன் அட்டாக்கை உக்ரைன் செஞ்சுட்டாங்க. இதனால ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரிஸ் பயங்கரமா பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அங்க ஆயில் மழை, அங்க வந்து கச்சா எண்ணெயினுடைய மழை பெய்வதாக அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு திக்கான கருப்பு அந்த ஆயில் மாதிரியான படலம் அப்படிங்கிறது அங்க ஊர் ஃபுல்லாவே கீழே விழுந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. ஏன்னா இங்க ஆயில் ரிஃபைனரி மேல அட்டாக் நடத்துறாங்களா, இந்த ஆயில் வேப்பரைஸ் ஆகி மேலே போகுமா, மறுபடியும் அது கூலாகி கீழே வருமா, அந்த நேரம் அது ஒரு படலமாக மாறி அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பெரிய ஒரு தடையாக இருக்க போகிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான். இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பற்றி 2 காணொலிகள் தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். ஒன்று, அவங்க அந்த கூட்டமைப்பை விட்டு ஏன் வெளியில் வராங்க, அப்படி வெளிவருவதற்கு காரணம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் முதல் காணொலி. 2வது காணொலி அப்படிங்கிறது ஒப்பக் அமைப்புகளிலிருந்து இப்போ யுஏஇ வெளியில் வராங்க. டோட்டலாக 13 நாடுகள் ஒப்பக் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பில் இருந்தாங்க. எண்ணெய் உற்பத்தியாளர்களுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பக். ஸோ ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பல நாடுகள் அவங்களுடைய தேவைக்காகவும் அவங்களுடைய பணத்துக்காகவும் செஞ்சுட்டு இருந்த போது அதை சரிப்படுத்தின ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒப்பக் அமைப்பு தான். அதில் மொத்தம் 13 நாடுகள் இருந்தார்கள். இப்போது அது 12ஆக குறைந்திருக்கிறது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மே 1ஆம் தேதியிலிருந்து ஒப்பக் கூட்டமைப்பை விட்டு வெளியேறுகிறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அப்படி வெளியேறுவதால் இந்தியாவுக்கு அது ஜாக்பாட் தான் அப்படிங்கிற 2வது காணொலியும் தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி டூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அடுத்ததா, எங்க தானியத்தை திருடிட்டு போன ஒரு கப்பலை நீ தான் உன் நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கியா, அப்போ என் தானியத்தெல்லாம் திருப்பித்தா, என் தானியத்தை திருடின கப்பல் ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றை தான் இருக்குன்னு சொல்லி உக்ரைனும் இஸ்ரேலும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய கப்பற்படை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல வரக்கூடிய கப்பலை திரும்ப அனுப்புகிறது என்கிற தகவல் ஈரானை மிகப்பெரிய கோபமடை வைத்திருப்பதாகவும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது தான் அடுத்ததா பெரும் சிக்கலாக இருக்க போகிறது, உலக போருக்கான காரணமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்களுடைய எச்சரிக்கை காரணமாக பல நேரங்களிலும் பல நாடுகள் பல ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் எப்போ என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது தெரியாது. அந்த நேரம் அவருடைய முடிவை பொறுத்து அது போரா மாறுமா, இல்லை இதே மாதிரி ஒரு சண்டையாக மட்டுமே நிற்குமா அப்படிங்கிறதெல்லாம் நாம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. முன்னாள் FBI சீஃப் காமே அவர்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா அரசாங்கம், அமெரிக்காவினுடைய காவற்படை.
எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்ல அவங்க வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்களை மிரட்டும் தொனியில் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும்படியாக லெட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. சோஷியல் மீடியால ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே நாங்க அவரை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் எஃபிஐனுடைய சீஃபையே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எஃபிஐ மற்றும் அமெரிக்க அரசாங்கம் இடையே இருக்கக்கூடிய டிஸ்பியூட் இப்போது பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்ல, லெட்டர்னா சாதா லெட்டர் கிடையாது, எல்லாமே இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான். அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வச்சு தான் இப்போ இந்த கைது நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சொமாலி பைரேட்ஸ் பிடித்து வைத்திருக்கக்கூடிய சிரியாவினுடைய மாலுமிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மாலி நாட்டுக்குள்ள இப்ப பல பிரச்சனைகள். ஆல்ரெடி மாலிக்குள்ள ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது தான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ராணுவ ஆட்சிக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய பல கிளர்ச்சியாளர்கள், தீவிரவாதிகள் இப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுக்கு எதிரான தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக மாலில அமைதியின்மை அப்படிங்கிறது நிலவுகிறது. ஒவ்வொரு நாட்டு மக்களையும், அந்தந்த நாட்டு குடிமக்களை அங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அமெரிக்கானா மாலியை விட்டு கிளம்பி வந்துருங்கன்னு சொல்றாங்க. ஐரோப்பிய ஒன்றியமும் மாலியை விட்டு கிளம்பி வந்துருங்க, அங்க பெரிய ஒரு பிரச்சனை நடக்க போகுது, உள்நாட்டு போர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எனவே இனிமே மாலில நிற்காதீர்கள் என்கிற அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார்கள். சுடான்ல நிறைய செக்ஷுவல் வயலன்ஸ் நடப்பது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலைமையை பெரிதும் பாதிப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. சுடான்ல இது மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட லோக்கல் குரூப்ஸ், மோதல், மாஃபியா கும்பல் இப்படிங்கிற பல விஷயங்கள் இருப்பதனால தான் ஆப்பிரிக்க நாடுகள் இன்றும் முழுமையாக வெற்றி பெறாமல், எந்த இடத்துலையுமே அதிக வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய பொருளாதார தடை, அதுக்கு எதிராக நிறைய மீண்டும் மீண்டும் பொருளாதார தடை அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஈரான் மீது பொருளாதார தடை இருந்தாலும் பரவாயில்லை, அதுக்கு பதிலாக நாங்கள் ஈரானுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன 35 இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கு எதிரான பொருளாதார தடையை இன்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஸோ ஈரானுக்கு உதவி செஞ்சாங்க, ஈரானுக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த குற்றம் தான் இந்த 35 நபர்களுக்கு எதிரான பொருளாதார தடைக்கு காரணம். அடுத்ததா தைவான் பிரச்சனை தான். தைவானுடைய எதிர்க்கட்சி தலைவர் சீனாவுக்கு வந்திருந்தாங்க, பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அந்த நேரத்தில் ஒன் சீனா பாலிசி அப்படிங்கிறத பற்றி நாங்கள், அதாவது எதிர்க்கட்சி, இப்போதைய தைவான் நாட்டினுடைய எதிர்க்கட்சி சொல்லியிருந்தாங்க, ஒன் சீனா பாலிசி அப்படிங்கிறத நாங்கள் ஆதரிக்கிறோம், சீனாவுடன் தைவான் எப்போதுமே இணைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான், அது தனி நாடுலாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ அதற்கு எதிராக ஏகப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் தைவான் மற்றும் தைவானை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சீனா ஒரு பீஸ்ஃபுல்லான வழியில் தைவானை சீனாவின் பக்கம் இழுத்து விடுவார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை, அது கண்டிப்பாக சண்டையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தைவானை பேஸ் பண்ணி சீனாவும் ஜப்பானும் மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும், ஜப்பான் நாட்டுக்கு எதிராக சீனாவினுடைய பல காய் நகர்த்தல் இருப்பதால் ஜப்பான் சீனாவினுடைய சண்டை சீக்கிரமாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விடுங்கள் ஐயா, இதனால எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் அமெரிக்காட்ட கெஞ்சினதா ட்ரம்ப் அவர்களுடைய செய்தி வெளியாகி இருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஈரான் கெஞ்சி இருக்குமா, இல்லை ஈரான்ட்ட ட்ரம்ப் அவர்கள் கெஞ்சிருப்பாரா அப்படிங்கிறத நீங்களே பேசிக்கோங்க. பட் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருப்பது என்னன்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு எங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, இனி நாங்கள் திறந்தாதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஈரானால் பயன்படுத்த முடியும். ஸோ ஈரானுடைய இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது எங்களுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவங்க அம்மாவுக்கு கிங் சார்லஸ் அவர்கள் மீது ஒரு விதமான ஏக்கம் இருந்ததாக சொல்லி ஒட்டுமொத்த ஊடகத்தையும் அவர் பக்கம் திருப்பி இருந்தார். ஸோ கிங் சார்லஸ் அவர்களை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப க்யூட்டாக ஒரு க்ரஷ்ஷாக இருந்தாங்க அப்படிங்கிற தகவலுடன் ட்ரம்ப் அவர்களுடைய கிங் சார்லஸ் அவர்களுடைய புகைப்படம் இன்று வைரலாக பரவியது. கூகுள் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இரண்டு பேருமே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அக்ரிமெண்ட், அதுவும் கான்ஃபிடென்ஷியலான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இரண்டு பேரும் சேர்ந்து செய்ய போறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சும் மாலியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உடனடியாக வெளியேறுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்காங்க. ஈரானுடைய மிசைல்ஸா இருக்கட்டும், ட்ரோன்ஸா இருக்கட்டும், வெடிபொருட்களா இருக்கட்டும், இன்னும் எத்தனை வருடங்களுக்கு வேண்டுமானாலும் சஃபிஷியன்ட் ஃபார் இயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை அங்க இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ் சொல்லியிருக்கிறார். ஸோ ஈரான் அவங்களுடைய ஆயுதங்களை ரீஃபில் பண்ணிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட ஆயுதங்களை புதுசாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவினுடைய தலைநகர் ட்ரோன் விற்பனைக்கு சீனா தடையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு அட்டாக் நடந்துருமோ அப்படிங்கிற பயம் காரணமாக தான் சீனாவினுடைய ட்ரோன் இப்போது அவங்களுடைய தலைநகரத்தில் விற்கப்படுவதில்லை என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.